சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே இரண்டாவது திருமணமாக செய்து கொண்டால்தான் இவர்களுக்கு நல்லதுன்னு அவங்க ஜாதகத்திலேயே இருக்கும். ஏன்னா அவங்களுடைய சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 குடைய சப்தமாதிபதி அவரே போய் 9 குடையவருடைய சாரம் வாங்கியிருப்பார். நட்சத்திரம் எப்பவுமே ஒரு கிரகம் தான் செய்கிற வேலையை அந்த நட்சத்திரநாதன் வழியாக தான் அவருடைய இயக்கத்தை அவர் செய்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நேச்சுரலாகவே அது அமையும். அதே மாதிரி யார் ஒருவர் அவருடைய பிறந்த நட்சத்திரமே பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9 குடையவர் உடைய நட்சத்திரத்தில் யாரேனும் பிறந்திருந்தால், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், துலா லக்னம், துலா லக்னத்துக்கு 9 குடையவர் புதன். அப்போ இவருடைய ஜென்ம நட்சத்திரமே ஆயில்ய நட்சத்திரத்துல இவர் பிறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவருடைய நட்சத்திரமே 9 குடையவனுடைய நட்சத்திரம். அப்போ அங்கேயே நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடலாம் இவருக்கு இரண்டாவது திருமணம் தான்.